இந்த படத்துக்கு யார் ஃபஸ்ட்டு ஸ்டார் கேஸ்டிங் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு போய் இந்த கதையை வந்து ஜெயலலிதா அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, முத்துராமன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. முத்துராமன் ஜெயலலிதா வச்சு இந்த படத்தை பண்ணுவோம், கமல் ஸ்ரீதேவிங்கிறது போல முத்துராமன் ஜெயலலிதா வச்சு இந்த படத்தை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே இந்த படத்தை இப்படி பண்ண முடியுமாங்கிறப்போ ஏதோ சம் ரீசன்ஸ், இதுவும் ஒரு கேள்வி தான், அதாவது நான் கேள்விப்பட்ட ஒன்று தான், ஏதோ சம் ரீசன்ஸை ஜெயலலிதா அவங்களால இந்த படத்தை பண்ண முடியலன்னா மறுபடியும் அப்படியே யோசிச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் இந்த படத்துக்கு வந்து சரி ஓகே ஜெயலலிதா கேரக்டர் ஸ்ரீதேவி பண்ணலாம் அப்படின்னா ஸ்ரீதேவி பண்ணலாம். அப்போது இந்த சப்பானி கேரக்டருக்கு யார் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சப்பானி கேரக்டருக்கு வந்து நாகேஷ் அவர்களை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் அவர்களை கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் தாய் பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நாகேஷ் பண்ணுறத விட சிவகுமார் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், சிவகுமார் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் போது ஏதோ சம் டேட்டு பிரச்சனை என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் கமல் சாரை கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கமல் சாரை கேட்டால் அவர் வந்து சம்பளம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு 30,000 வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து சம்பளம் பேசுகிறப்போ அப்படின்னா கமல் சார் வந்து 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் இல்லை இப்போ ப்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 30,000 கொடுக்கறது எப்படி, வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படிங்கிறப்போ இல்லை நான் 27,000 பே பண்ணுறேன் அப்படின்னு பாரதிராஜ் சார் அக்செப்ட் பண்ணி ஓகே சார் பண்ணிடலாம் சார் கமல் சார் வச்சுன்னா கமல் சார் வச்சு பண்ணிட்டாங்க.